நான் மதுரையிலேருந்து வர்றேன். சும்மா தான் கோயிலுக்கு வந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4, 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். தொடர்ந்து தவறாமல் ஆடி, மாசி மாதம், பௌர்ணமி, அமாவாசை எல்லாத்துக்குமே வர்றேன். எல்லா குறையும் இருந்துச்சு. இப்போது எந்த குறை இருக்குன்னு எனக்கே தெரியல. எல்லா குறையும் நிவர்த்தி ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் கூட்டம் கூடிக்கிட்டு தான் இருக்குது. ஆடி மாதம் ஒவ்வொரு வேண்டுதல் வைக்கிறது, மாசி மாதம் மயான கொள்ள வர்றது, அவங்கவுங்க கஷ்டம் தீர்றது. குறிப்பாக மெயினாக எல்லாருமே வர்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தொடர்ந்து 2 வருடமாக நான் பார்த்தது வந்து, குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வந்து பிரசாதம் ஒன்று சொல்லுவாங்க, அதை வாங்கி சாப்பிட்றாங்க. போன தடவையும் வந்து 5 பேர் வந்தாங்க. அவங்க அடுத்த ஆடி மாதமே கன்சீவ் ஆகி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி மாசி மாதம் வந்தவங்களும் அடுத்த ஆடிக்குள்ளே கன்சீவ் ஆகி வந்தாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாசி மாதமும் வந்திருக்காங்க. அடுத்த ஆடிக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கன்சீவ் ஆகி வருவாங்க. அது மாதிரி எல்லா குறையுமே தீரும் கண்டிப்பாக. அம்மாவை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. குருமையடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அம்மா வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். நம்ம அம்மாக்கிட்ட வந்து நேரடியாக பேச முடியாது. ஆனால் அன்னைக்கு வந்து நம்ம அம்மாக்கிட்ட நேரடியாக பேசலாம். என்ன பிரச்சனை, அது எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்னு அம்மாவே நேரில் வந்து சொல்லுவாங்க. மயான கொள்ளைங்கிறது வந்து அது பெரிய கதை. நம்ம அவ்வளோ ஷார்ட்டாலாம் சொல்ல முடியாது. பட் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா, அம்மா கோயிலேருந்து மயானத்துக்கு போய் அங்கே உள்ள அசுரனை வந்து வதை செஞ்சு, அதுதான் இன்றைக்கு வரைக்கும் தொன்று தொட்டு வந்துட்டுருக்கு. அதில் வந்து காய்கறிகளில் வந்து சூறையிட்டு, அது மூலமாக எத்தனையோ வந்து மக்கள் வந்து பிரசாதமாக எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அது மூலமாக வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை வீட்டில் போய் சமைக்கும் பொழுது அவங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வறுமைகள் நீங்குது. சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது. அதே மாதிரி எந்த குறையோடு வந்து அம்மாவை தரிசித்து போனாலும் அந்த குறை வந்து நிவர்த்தி அடையும். இந்த வருஷம் வந்துட்டு போனாங்கன்னா, அடுத்த வருஷம் அந்த குறை நிவர்த்தியாகி தான் வருவாங்களே தவிர, கண்டிப்பாக வந்து மறுபடியும் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. அது மாதிரி எல்லாருமே வாங்க, அம்மாவை தரிசிங்க. அடுத்த வருஷம் சிவராத்திரிக்கு இதே மாதிரி மயான கொள்ளைக்கு வாங்க. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லாருமே நலமோடு வளமாக வாழ்கிறதுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம்